வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. 2025 மார்ச் 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்று சுழற்சி லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை தமிழ்நாட்டின் கரையோரத்தில் ஏற்றிக்கொண்டிருக்கிறது. இலங்கையில் தென் தமிழ்நாட்டு வழியாகவும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் ஏற்றிக்கொண்டிருக்கிற நிலையில தற்பொழுது மழைப்பொழிவு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. நேற்றைக்கு 16 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தில் கொடுத்திருக்கிறது. டெல்டா மாவட்டத்திலேயே 5 to 8 சென்டிமீட்டர் வரை திருவாரூரில் கொடுத்திருக்கிறது. இன்னும் நாகப்பட்டினம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. நிறைய மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் கொடுத்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை தொடர்ந்து திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மதிய மாலையில் சென்று நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு கொடுத்து பிறகு விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் கரூர் மாவட்டத்திற்கும் கொடுத்து திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கொடுத்து கேரளாவிற்கும் கொடுக்கும். அதேபோல தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதிய மாலையில் கனமழை காத்திருக்கிறது. இன்று மதியத்துடன் டெல்டா மழை நிறைவடையும், மாலையுடன் உள் மாவட்ட மழை நிறைவடையும், இரவுடன் கேரள மழை நிறைவடையும். பிறகு குழப்ப வானிலை விரிவான அறிக்கையில வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல், மே வானிலை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றுடன் நிறைவடைந்திருக்கூடிய மழை மீண்டும் 16ஆம் தேதி தூறல் சாரலாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் குழப்பி கொண்டிருக்கூடிய வானிலையை கொடுக்க போகிறது. வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரி தாண்டாத வெப்பம் மார்ச்சில் இருக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக. நன்றி.